எடுத்தேன். ஸோ கேரக்டருக்கு நம்ம ரெஃபரன்சஸ் எடுக்கும்போது சில படங்கள்ல சில ஆக்டர்ஸ் ஒரு விதத்துல இவ்வளவு பெரிய படத்துக்கு வந்து யாரை வேணாலும் அவர் காஸ்ட் பண்ணிருக்கலாம், எப்பேற்பட்டவங்களையும் காஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன் என்னுடைய பாஸ் கிட்ட நான் இந்த கேங்ஸ்டர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. லோகேஷ் சார் வந்து பயங்கர இன்வால்வ். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி என்ன இதுன்னு. ஃபர்ஸ்ட் படம்லாம் நீங்க பார்த்த பசுபதி இஸ் நாட் ஈவன் 10%. ஓகே, ஓடிடி இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருப்பேனான்றதே எனக்கு தெரியாது. ஓகே, அதுதான் அது எப்படியான ஒரு மேஜிக் ஏற்படுத்தி இருக்கு சார் அந்த இடத்துல. சிவகார்த்திகேயன் சார் நாடகம் வந்து 2 வாட்டி பார்த்துருக்காரு. ஓகே, அவரே சொன்னார். நான் சொல்ல கூட இல்லை, வந்தியத்தேவன் அப்படின்னா அவர் நடிச்சு காட்டுறாரு. உங்க பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றைய தங்கமயிலுக்கு வாங்க. சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூல கிறிஸ் தயாள் சார் இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து தேட்டர்ல இருந்து சினிமாவுக்கு வந்து தொடர்ந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிசில அவருக்கு அடுத்த ஒரு பிரேக் அமைஞ்சிருக்கு அப்படின்றதே சொல்லலாம். இந்த இன்டர்வியூல டிசில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இவரோட கரியர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கேன். ஓகே, டிசிக்கு நல்ல ரிசெப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு, நல்ல பாராட்டுகள். போஜராஜ் நிறைய பேர் எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, நீங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த சக்சஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டா மீன் ஆகுது? பெரிய பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இந்த அளவுக்கு படம் வந்து ரிசீவ் ஆகும்ன்றது யாரும் எதிர்பார்க்கல. பட் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஓவர்வெல்மிங் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் காட்டியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ இது மூலயமா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வரும், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இந்த சக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்க சார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய கெரியரில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஜராஜுக்கு அந்த கேரக்டராருக்கு எப்படி டிஃபைன் பண்ணாங்க? ஏன்னா படத்தில் நல்லவங்க நம்ம யாரையும் நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது, அந்த வட்டத்துக்குள்ள அடைக்கிற முடியாது. உங்கள் கேரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணார், நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கேரக்டரை? அருண் மாதேஸ்வரன் சார் வந்து முதல்ல என்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை பிளாட்டு தான் சொன்னார். பிளாட் சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கேரக்டரை நரேட் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது நாங்கள் பேச அவர் சார் சொல்ல சர்டன் மேனரிசம்ஸும் அவர் சொன்னார். ஓகே, சர்டன் மேனரிசம். என்ன மாதிரியானது மேனரிசம்ஸ் கூட சிலது அவர் ஒரு ஐடியா ஒன்று வச்சிருந்தாரு. ஹவு டு பிளே அரவுண்ட் வித் ஸ்டாய்க் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. அவன் குடிக்க மாட்டான், பேச்சுலர், அவன் ஃபேமிலியே கிடையாது அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேச அதுக்கப்புறமா வந்து ஆஸ் அன் ஆக்டர் நான் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ரெஃபரன்சஸ், என்ன கதைகள், என்ன ஆர்டிகிள்ஸ், என்ன படங்கள், என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம ரெஃபரன்சஸாக எடுக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து இந்த கேரக்டருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல. இவன் எப்பேற்பட்டவன், இவன் ஏன் இப்படி ஆனா, ஏன் ஃபேமிலி அப்படின்ட்டு, ஏன் அவனுக்கு ஃபேமிலி என்ன பிடிக்கல அப்படின்னா அது சம்திங் அவன் சின்ன வயசுலயோ அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். இந்த மாதிரி பேக் ஸ்டோரிஸை நம்ம ஒரு கேரக்டருக்கு we need to write down. ஸோ அதை நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறமா வந்து ஆக்டர் அந்த கேரக்டரோடைய மேனரிசம்ஸ். ஓகே, அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ண மாட்டான், அவன் சிரிப்பானா சிரிக்க மாட்டானா, சத்தமாக பேசுவானா சத்தமாக பேச மாட்டான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இதுதான் ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள். இதை நம்ம ஒரு பேசிக்காக பண்ணிட்டோம்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு அப்ரோச் தி கேரக்டர். ஓகே, அதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. என்னென்ன பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? இப்போ கேரக்டர்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு நியூஸ், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த கேரக்டர் பற்றி உங்களுக்கு ஒரு பின்கதை சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இதுக்காக எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து நான் கேரக்டர் தான் ரெஃபரன்சஸ் எடுத்தேன். ஸோ கேரக்டருக்கு நம்ம ரெஃபரன்சஸ் எடுக்கும்போது சில படங்கள்ல சில ஆக்டர்ஸ் ஒரு விதத்துல நான் இந்த படத்துல வந்து சிலதெல்லாம் வந்து டென்சல் வாஷிங்டனுடைய அவரு செஞ்ச சில படங்கள் இருக்கு. இது என்னன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பாதிக்கும். இப்போ இன்னொருத்தர மாதிரி நம்ம நடிக்கிறதுன்றது அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்படி செஞ்சாலும் அது தப்பாப்படும். நமக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும்.
ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒரு புது விஷயத்தை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய பாடியில் அது எப்படி வெளியே வரும்ன்றது தான். ஸோ அந்த மாதிரி சில ஆக்டர்ஸோடைய ஒர்க்கை பார்த்தேன். சில படங்கள், அந்த படங்கள் மூலயமா எப்படி அந்த அந்த கேரக்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றது. சிலது வந்து படித்தேன். ஓகே. சில ஆர்டிகிள்ஸ், சில புக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறது. ஸோ இப்படி தான் இது வந்து என்னன்னா பல டைம் பல சுச்சுவேஷனில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரே கதையை வந்து இப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம்னா காலையில் நம்ம பார்க்கும்போது ஒரு மனநிலைமையில் இருப்போம், நைட்டு பார்க்கும்போது ஒரு நிலைமையில் இருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ஒரு விஷயத்த அதே படத்தை பார்க்கும்போது வேற மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒன்று வரும் நமக்கு. ஓகே, அவ்வளோதான். ஓகே சார். இப்போ இந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு ட்ரஸ்ட் உங்க மேலே பில்ட் ஆயிருந்திருக்கணும். ஆமாம். அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது எந்த மொமெண்ட்ல வந்துச்சு? கெட்டிங் இன்டு டிசி அந்த ப்ராசஸ் பத்தி அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத. அவர் சொல்லியிருந்தாலும் எனக்கு இன்னும் அது புரியாத புதிரா இருக்கு. ஏன்னா இதை வந்து இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து யாரை வேணாலும் அவர் காஸ்ட் பண்ணியிருக்கலாம், எப்பேற்பட்டவங்களையும் காஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் என்ன காஸ்ட் பண்ணாரு அப்படின்றது அவர் எனக்கு சொல்லியிருந்தாலும் இன்னும் என்னால் அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அருண் மாதேஷன் சார். இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்துலேயே கொஞ்சம் லைட்டான எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டராக இருக்குது. இப்போ மற்ற கேரக்டர்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருப்பாங்க, ராவாக இருப்பாங்க, உங்க முகத்தில் சிரிப்பை கூட பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சில்லாக இருப்பீங்க, கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க, லைட்டான எமோஷன்ஸ் வரும். அருண் மாதேஸ்வரன் சொன்ன விஷயங்கள் என்ன? ஸ்பாட்டில் உங்ககிட்ட அவர் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பார்? இது வந்து இப்படித்தான் இருப்பான், ஓரளவுக்கு இப்படி இருப்பான் அப்படின்றது சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அதை வச்சுதான் நாங்கள் வந்து நான் சொன்னேனே ஹோம்ஒர்க் பண்ணது. ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அவர் வந்து எதுவுமே ப்ரீஃபே பண்ண மாட்டார். ஓகே, அதுதான் பெரிய விஷயம். அதுதான், ஏன்னா அவர் வந்து இந்த பொறுப்பை நான் அந்த ஆக்டருக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். ஒரு ஃப்ரீடம் ஸ்பேஸ் மாதிரி. ஆமாம், அவ்வளோ ஃப்ரீடம். இந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சிட்டேன். இப்போ அவர் அந்த ஆக்டர் கிட்ட இருந்து என்ன விஷயத்த வாங்க முடியும், அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்றது தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். தட்ஸ் ஹவ் த ஹோல் ஃபில்ம் வாஸ் மேட். அதுல இருந்து சர்டன் திங்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சீன் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு, பண்ண உடனே நம்ம இதை இப்படியும் பண்ணலாமா, அப்படியும் பண்ணலாமா, இது இந்த வேர்ட்ஸ் இந்த லைனை கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்தா என்ன, அதுல இருந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். தியேட்டர்ல அப்படிதான் நடக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த படத்திலேயே அப்படிதான் வந்தது. ஓகே சார். அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஓகே சார். பெர்ஃபார்மன்ஸா இந்த சீன் உங்களுக்கு ஒரு டாஸ்கா இருந்துச்சு அப்படின்றத சொல்லலாம். எனக்கா? படம் வந்துருச்சு, நாங்களும் பார்க்கிறோம். எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரே ஒரு சீன் வந்து என்னுடைய பாஸ் கிட்ட நான் இந்த கேங்ஸ்டர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. எதனால அப்படின்றது அது என்னவோ தெரியல. இட்ஸ் அ பேட் டே. அவ்வளவுதான். அது எதனாலன்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டே. அண்ட் அது என்னன்னா, நம்ம டயலாக நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி வேணாலும் மாடுலேஷனாவோ அது என்ன தோணுதோ அப்படி சொல்லலாம். பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல ஒன்று நம்ம பேச வேண்டியதா இருந்தது. ஓகே, மேபி அது வந்து எனக்கு ஏதாவது தெரியல, அது இன்னும் தெரியல அந்த தருணத்துல ஏதோ ஒன்று. ஆமா, அதுதான் அந்த சீன் தான் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன சீன் தான் அது, ரொம்ப சின்ன சீன் தான், பட் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, ஓகே சார். மேக்கப்ஸ் அண்ட் காஸ்டியூம் பத்தி பேசணும். மேக்கப்புக்கு ரொம்ப இந்த கதைக்கு மெனக்கிற வேண்டியது இருக்குன்னா, எப்பயோ ரத்தம், மணல் இது மாதிரி சூழ்ந்துதான் பூசிட்டு தான் இருக்க வேண்டியது இருந்திருக்கும். முக்கியமா இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் அருண் மாதேஸ்வரன் சார் தான். எப்படி மேக்கப் அண்ட் காஸ்டியூம் பத்தி பேசலாம்? மேக்கப் ஒண்ணுமே கிடையாது. சொன்ன மாதிரி மேக்கப் வந்து மணலி பூசுறது ஒரு மணல். அந்த கிளைமேக்ஸ் ஷூட் வந்து காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குவோம். வந்து இறங்கின உடனே மேக்கப் என்னன்னா மண் எடுத்து தலையில இருந்து அப்படியே அழுக்காக்கி, ஏன்னா அது கண்டினியூட்டி இல்லையா, அப்படிதான். அதுதான் மேக்கப். இன்னும் சில பேருக்கு வந்து ரத்தத்தை ஊத்தணும். ஸோ இப்படிதான். அதர்வைஸ் தேர் வாஸ் நோ மேக்கப். யாருக்குமே மேக்கப்பே கிடையாது. அப்படியே வரும், அப்படியே நடிச்சுட்டு போட்டே இருக்க வேண்டியது. ஸ்டண்டா உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருந்திருக்கு இல்லையா சார்? ஆமா. அதுக்கு எவ்வளவு மெனக்கிட வேண்டியதா இருந்துச்சு குறிப்பிட முடியாது? ஸ்டண்ட் எல்லாருக்கும் பண்ற ஒரு சேலஞ்ச் தான், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்ச் தான். பட் அங்கேயும் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பிரபு வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருந்தார். அவருடைய டீம் ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருந்தாங்க. அதுவும் வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிபிக்கலா ஒரு ஃபைட்டா இல்லாம கொஞ்சம் இதுவா தான் இருக்கும், நேச்சுரலா. ஐ மீன் ரொம்ப கொரியோகிராஃப்டா இல்லாம
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேற மாதிரி ஒன்று படணும் அப்படின்னு தான் ஒரு ஐடியா இருந்தது. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டைரக்டர் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார். லோகேஷ் சார் வந்து பயங்கர இன்வால்வ்டு. அவர் வந்து பயங்கர நாலேஜ். ஓகே. ஸ்டண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி என்ன இதுன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் படம் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஹி வாஸ் prepped and prepared. ஓகே. பெரிய விஷயம். ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அப்படியே பண்ணுவார். ஓகே. இப்போ எல்லாரும் சொல்ற ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, இந்த படத்துல ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கதையோட சேர்ந்து வருது அப்படின்னு. அப்படி வந்த ஸ்டண்ட் தான் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷனா இருக்கட்டும். இது ரெண்டோட மேக்கிங் ப்ராசஸ் பத்தி பேசலாம் சார். ஃபர்ஸ்ட் கல்யாண மண்டபம் சீன் பத்தி பேசிடலாம். கல்யாண மண்டபம் வந்து ரொம்ப ஆக்சுவலா அது என்ன, கல்யாண மண்டபம் சீன் வந்து எல்லாருமே இருக்கும். என்டையர் காஸ்ட் அந்த கல்யாண மண்டபம் சீன்ல இருக்கும். ஏன்னா கேங்கும் இருக்காங்க, என் டீமும் இருக்காங்க, பிளஸ் லாட் ஆஃப் அதர் மெம்பர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப மெனக்கட்டு பண்ண வேண்டியதாக தான் இருந்தது. ஏன்னா அது என்டையர் அதுவே ஒரு கதையாவே ஆயிடுச்சு. ஓகே. இந்த கல்யாண சீன் அதோட பேக் மியூசிக் வேற ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நைட் ஷூட் தான் பண்ணோம். அது மோஸ்ட்லி அது கல்யாண இன்சிடென்ட், அது அந்த ஃபைட் வந்து நைட்டு தான் நடக்கும். அது இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்டே ஒரு 100 பேருக்கு மேலே என்ன அந்த காரிடாரில் அவங்க எல்லாம் சிக்கிறது, அதுக்கிடையில் கன் ஷூட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாருக்குமே அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. குதிக்க வேண்டியது அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 4 அடியில இருந்து எல்லாருமே குதிக்க வேண்டியது. வாமிக்காவும் குதிச்சாங்க, எல்லாருமே குதிச்சோம். அது கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை குதிச்சிருப்போம். ரீடேக் எடுக்க பல ஆங்கிள் இருந்து பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. பல ஆங்கிள் ரீடேக்ன்றது ஒண்ணு, பட் ஆனா நீங்க பல ஆங்கிள் இருந்து பண்ணணும் அப்படின்னா அது செஞ்சுதான் ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளவு ஹைட்ல இருந்து நம்ம எல்லாரும் குதிக்கணும். அந்த ரிஸ்க் எல்லாருமே எடுத்தோம். அண்ட் பட் அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியும் ரொம்ப கிளியரா பண்ணியிருந்தாங்க. பட் அதை பண்ணணும், அந்த கதைக்கு அது அழகா இருந்தது இல்லையா. ஸோ கல்யாண ஃபைட் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தது எல்லாருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது பண்றதுக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஓகே. கிளைமேக்ஸ் சீன் பத்தி, அது பெர்ஃபார்மன்ஸ், அது மேக்கிங் பத்தி அது முதல்லயே சொன்ன மாதிரி தான். அது வந்து இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த பாம் பிளாஸ்ட் வரும். அந்த பாம் பிளாஸ்ட் அது ஒரு சீக்வன்ஸ். அது ஆக்சுவலா 2 போர்ஷனா இருக்கு. தட் இஸ் தாஸ் வரத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயமும், அதுக்கப்புறமா தாஸ் வந்த பிறகு நடக்கிற ஒரு விஷயமும். அது 2 பிளாக் அது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த கொரியோகிராஃப் பண்ணி அது பாம் பிளாஸ்ட் பல ஆங்கிள் இருந்து, நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஆங்கிள் இருந்து எடுத்திருப்போம். அது ரிப்பீட். ஸோ அதே சீக்வன்ஸை நாங்கள் மறுபடியும் பண்ண வேண்டியதாகவும் இருந்தது. இன்னைக்கு அவ்வளோ அழகா அந்த சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷுவல்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குன்னா அத்தனை ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணி அதை அழகா முகேஷ் டிஓபி வந்து அதை கேப்சர் பண்ணது தான் இது. அது மாதிரி லோகேஷ் சாரோட எனக்கு வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாரு. அதான் சொன்னேன், அவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் படம்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து அவ்வளோ ஈஸியா பண்ணாரு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு தான், நான் தான் பல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அவருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணாரு. ஓகே. ஆக்டர் லோகேஷ் கனகராஜ் கூட உங்களுக்கு எப்படியான டிஸ்கஷன் இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு தான் கடைசியில் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படின்றதான். எப்படி உங்களுக்கு இடையில இருக்கிற கான்வர்சேஷன் அப்படின்றது இருக்கும்? ஆக்டிங் சார்ந்து என்னென்ன பேசிப்பீங்க, பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது நீங்க என்ன பேசிப்பீங்க? சரி, ஆக்டிங்ல அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் எங்களை எல்லாருமே கூட சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப ஹம்பிள். அவருக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியும் அவருடைய வீக்னஸ் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹி பிளேட் இட். அவருடைய ஆக்டிங் எனக்கு பிரமிப்பு என்னன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸை விட்டுருங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஃபாஸ்ட் பேஸ் ஏதோ ஒன்று நடந்துரும், இது பண்ணிடலாம். தாஸுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே அது பிடிச்ச ஒரு மூமெண்ட். அது பர்ஃபார்மன்ஸ்ல தானே வரும். ஒரு ஆடியன்ஸா உட்காந்துட்டு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹோல்டு பண்ணுது ஆடியன்ஸ் அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் தானே. அதுலயே தெரிஞ்சிடும் இல்லையா அவருடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது. எதுவுமே சொல்ல மாட்டாரு, அழகா வந்துட்டு அவர் சொல்றத, டைரக்டர் சார் சொல்றத அவர் செஞ்சுட்டு போனார். அவ்வளோ பெரிய டைரக்டர், அவரும் ஒரு ஆக்டர் மாதிரியே டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். ஓகே ஓகே. ஆமா. இப்போ உங்களுக்கு ஆக்டிங்ல இன்னும் டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது உங்ககிட்ட இன்புட்ஸ் மாதிரியான விஷயங்கள் அவர் கேட்டாரா?
அதுதான் ஒரு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த மரியாதையே அதுதான். ஓகே. அதனாலதான் நான் சொல்றேன், அவ்வளோ ஒரு கிரவுண்டடான ஒருத்தர். அவர் சொல்றதே அதுதான். எனக்கு நடிப்பு தெரியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் நடிப்பு தெரியும், நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டர்ஸ், என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன், இப்படிதான் சொல்லுவார் அவர். பட் நீங்க படம் பார்க்கும்போது தெரியுது எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கிரவுண்டட், எல்லாரையும் அவ்வளவு மரியாதையோட பார்த்துக்கிட்டாரு. எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுத்தாரு, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஐ திங்க் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் பிட்வீன் ஹிம் அண்ட் அருண் மாதேஸ்வரன் சார், டைரக்டர் சாருக்கும் எல்லாருக்குமே ஸ்பேஸ் கிடைச்சது. ஓகே 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 சார். தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு சினிமா வரைக்கும் வந்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஒன்று படித்தோம், அது உண்மை அப்படின்றது இல்லை. நீங்கள் வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் தேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்றது நடந்துச்சு அப்படின்றது அது உண்மைதானா? அந்த ஜேர்னி பற்றி. நான் இன்னும் கூட ஐம் அன் ஆண்டர்பிரனர், எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, நான் ஓகே. ஸோ கம்பெனி ஒன்று நடத்துகிறேன். ஓகே. பட் நான் தேட்டர் ஆரம்பிக்கும் போது நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். என்னவா சார்? சேல்ஸ்ல இருந்த ஒரு ஏர்லைனில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை. எனக்கு சினிமா கம்பெனிங்களுக்கு போய் சான்ஸ் கேட்கறது எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் தியேட்டர் குரூப்பை பற்றி, மேஜிக் லேண்டன் தியேட்டர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டிக்கல் வந்து மெட்ரோ ப்ளஸில் வந்தது, ஹிந்து மெட்ரோ ப்ளஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இங்கே தான் நான் போய் சேரணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் அங்கே அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தேன். குமரவேலனை, பசுபதி, பிரவீன் என்னுடைய குரு. ஓகே. இவங்கெல்லாம் தான் எனக்கு நாடகம் கற்றுக் கொடுத்தாங்க. ராஜீவ், ஹன்ஸ், இவங்க எல்லாரும் தான் எனக்கு நாடகம் கற்றுக் கொடுத்தது. ஸோ அங்கேருந்து நாடகங்கள் பண்ண ஆரம்பித்தேன், வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன், கம்பெனி ஆரம்பித்தேன். எனக்கு நடிகன் ஆக்டராக வந்து எனக்கு தியேட்டர் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என்னுடைய பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன், நாடகங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சினிமா பக்கம் ஆசை இருந்தாலும் எனக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அதனால் நான் அப்ரோச்சே பண்ணல. ஓடிடி வந்து தான் எல்லாமே மாற்றிடுச்சு. ஓடிடி இன்னைக்கும் நான் சொல்லுவேன், ஓடிடி இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருப்பேனான்றதே எனக்கு தெரியாது. ஓகே. அதுதான் அது எப்படியான ஒரு மேஜிக் ஏற்படுத்தி இருக்கு சார் அந்த இடத்துல? எது? நீங்கள் உங்களோட அல்டிமேட் கோல் சினிமா அப்படின்றத இருந்திருக்கு, ஓடிடி அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த சமயத்தில், எந்த விதத்தில்? அப்படி கண்டிப்பாக. ஏன்னா ஃபேமிலி மேன் சீசன் 2ல் வந்து ஆடிஷன் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த டீமில் இருந்திருக்கு, ரவீந்திர விஜய். ஓகே ஓகே. தெரியும். ஆமாம். ஸோ ரவீந்திரா அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆடிஷனுக்கு வர சொன்னான். நான் சொன்னேன், நான் அப்போ வந்து ஒரு நாடகம் பண்ணிட்டு இருந்தேன், டைமில் அப்படின்னு சொல்லும்போது வர சொன்னான். அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணான். ஸோ இன்றைக்கும் நான் சொல்லுவேன், டேய் உன்னால தான் நான் சினிமாவுக்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவன் ஃபோர்ஸ் பண்ணலன்னா நான் போயிருக்க மாட்டேன். ஃபோர்ஸ் பண்ணால் ஆடிஷன் போனேன், அதில் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. சார் தொடர்ந்து தியேட்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறைய இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல கொடுக்குற ஒரு ஆத்ம திருப்தினா என்ன உங்களுக்கு? தியேட்டர் ஆர்டிஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்றது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் இது எப்படி என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் போதை. ஓகே. போதை அப்படின்றது சில பேர் அது நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இல்லையா, அந்த போதை என்னன்றது. ஸோ நாடகத்தில் அதுதான். நாடகத்தில் ஃபேம், மணி இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அந்த ஸ்டேஜில் நின்று ஆடியன்ஸை பார்த்து நம்ம பேசும்போது வர்ற போதை, கேமரா முன்னாடி நின்று சொல்லும்போது அவ்வளோ வராது. ஏன்னா சினிமா வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் அது நடக்கிறது. அங்கே நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்ற ஒரு உடம்புல ஒரு விஷயம் ஓடும் இல்லையா, அது தியேட்டர் தான். ஓகே. நீங்கள் வந்தியத்தேவனாக நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் மேஜிக் லேட்டனில் போய் சேர்ந்தது, அங்கே நீங்கள் நிறைய ட்ராமாஸ் பண்ணது. முக்கியமாக நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் குறிப்பிட்டது என்னன்னா, வந்தியத்தேவன் நடிச்சது ரொம்ப மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த பயணம் பற்றி பேசலாம். பொன்னியின் செல்வனுக்காக குறிப்பிடும்படியாக வந்தியத்தேவனுக்காக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருந்துச்சு, எவ்வளோ வருஷம் ட்ரைனிங் அது, நீங்கள் எத்தனை தடவை அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கிறீங்க, அதோட ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி? அதெல்லாம் லைஃப் டைமில் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் 6-7 மாதம்
ரிஹர்ஸ் பண்ணோம் எவ்ரிடே. ஓகே. எவ்ரிடே கிட்டத்தட்ட 60-70 பேர், யோசிச்சு பாருங்க, 60-70 பேர் எவ்ரி டே நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள், அது வந்து சீன் ஒர்க் அப்படின்றது கடைசியில் பண்ணது தான். அதுக்கு முன்னாடி அதுக்காக மெனக்கட வேண்டியது நிறைய இருந்தது. ஓகே. அந்த மாதிரி அப்ரோச் வந்து சினிமாவில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹார்ட்லி. ஸோ லைஃப் டைமில் பொன்னியின் செல்வன் எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் தான் இன்னைக்கு சினிமாவில் எனக்கு ஏதாவது ரெக்கக்னிஷன் வந்துக்கிட்டு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குன்னா அது பொன்னியின் செல்வன்னால தான். ஓகே. அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. 60-70 பேர் டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒன்றாவே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணும்போது நமக்கு புரிகிற விஷயங்கள் சிலது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு நடிப்பு மூலயமா வெளில வர்ற ஒரு 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 விஷயம். பத்தாது சொல்கிறதுக்கு. ஓகே. நிறைய 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 விஷயம் இருக்குது. சார், நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, குறிப்பிடும்படியாக இந்த பொன்னியின் செல்வன் நாடகம் தான் உங்களுக்கு சினிமா வாய்ப்புகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு. அந்த நாடகத்தை சினிமா பர்சன்ஸ் பார்த்துட்டு யாராச்சும் பாராட்டினது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா? எத்தனையோ பேர். ஓகே. யார் அப்படின்றது முக்கியமாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் சார். அவர் வந்து நாடகம் வந்து 2 வாட்டி பார்த்துருக்காரு. ஓகே. அவரே சொன்னார். பார்த்துட்டு நான் அவர் நாடகம் பார்த்த பிறகு கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு நான் அவரை சந்திக்கிறேன். ஓகே. ஜமா டைமில் சந்திக்கிறேன். ஜமா படம் பார்த்துட்டு அவர் வந்து எங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்னார். நான் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் மறந்துட்டு இருக்காரு. நான் சொன்னேன், தேங்க்ஸுங்க, நீங்களும் எங்கள் நாடகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு நான் சொல்லக்கூட இல்லை, வந்தியத்தேவன் அப்படின்னாரு. அவர் நடிச்சு காட்டுறாரு. ஓகே. நான் பண்ண விஷயங்களை அவர் நடிச்சு காட்டுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மெமரி. அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ என்னால் அது மறக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் என்னால் அது மறக்கவே முடியாது. அவர் நானே ஷாக் ஆயிட்டேன். அவர் நடிச்சு காட்டுறாரு. எல்லாரும் இவர் இப்படி மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணுவார் அப்படி. பசுபதி சார், குரு சோமசுந்தரம் சார், ஆனந்த் சாமி, இவங்களோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் மேபி சீனியராக இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட கொலீக் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், பசுபதி அவர் தான் வந்து அவர் ஒன் ஆஃப் மை ட்ரெயினராக இருந்தார். அவர் ஒன் ஆஃப் மை மென்டார். நானும் அவரும் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். ஆனந்த் சாமியும் குரு சோமசுந்தரத்தோட நாங்கள்லாம் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். ஆனந்த் சாமியோட இப்போ கூட ரீசெண்டாக கூட நாடகம் பண்ணேன். சோமோட சோமோட நாடகம் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. பட் ஆனால் நான் ஆரம்பித்த காலத்துலலாம் வந்து நானும் சோமுவெல்லாம் வந்து நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஓகே சார். பசுபதி சார் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்ரோச் இன்ன வரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ட்ரெயினரா அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் மூவ்மெண்ட். ஓகே. அவர்கிட்ட இருக்கிற பாடி மூவ்மெண்ட் வந்து நான் வேற யாருக்கிட்டுமே பார்த்ததே கிடையாது. நீங்க சினிமால பாக்குறதெல்லாம் வந்து பசுபதி அவர் பண்றது சினிமால பாக்குறதுலாம் 10% கூட கிடையாது. ஓகே. 10% கூட கிடையாது. அவர் சினிமால நீங்க பார்த்த பசுபதி இஸ் நாட் ஈவன் 10%. ஓகே. நீங்க பார்த்த விஷயத்துல நாங்க 10%. நீங்க பார்த்த குமரவேல் அண்ணனுடைய ஒர்க் சினிமால வந்து நாட் ஈவன் 10%. ஓகே. சினிமால தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை எப்படி வெல்கம் பண்றாங்க? அவங்களுக்கு இப்படியான ஒரு டிமாண்ட் இங்க சினிமா ஸ்பேஸ்ல இருக்கு சார். இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு டிமாண்ட். மரியாதையும் இருக்கு. ஓகே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கமர்ஷியல் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து அணுகுமுறை, ஒரு கேரக்டரை எப்படி அணுகுமுறை அப்படின்றது வந்து தியேட்டர் ஆக்டர்ஸ் வேற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே. லைனாக பார்க்க மாட்டாங்க. ஏன் இந்த லைன் சொல்கிறான், எதனால் சொல்கிறான், இந்த கேள்விகள் நிறைய வரும் தியேட்டர் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெக்னீஷியன்ஸும் ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஓகே. ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் தியேட்டர் ஆக்டர். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் உங்கள் ஜோனி பற்றி நிறைய விஷயங்கள் அழகாக ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.